மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மெயின்ஸை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எவ்வளோ பேர் மெயின்ஸ் பார்க்காம நெய்வேலி லிக்விட் கார்ப்பரேஷனில் கறி வெட்டுறது அது சுற்றி உள்ளதை பார்க்காம இருப்பீங்க. அதுதான் வீடியோவில் காட்ட போகிறோம் பாருங்கள். இந்த பஸ்ஸில் தான் இப்படி தான் டூர் கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஒரு பஸ்ஸில் 40 பேர் போகலாம். காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டே மதியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸில் தான் போவோம். இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போவோம். இந்த பாருங்கள், க்ளீனாக தெரியுது பாருங்கள். இயற்கை காட்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மெயின் ஸ்கூலில் இப்படி தான் இருக்கும். சுற்றி மண்மேடு மரமாக தான் இருக்கும். ஏன்னா கறிவெட்ட மண் வந்துகிட்டே இருக்கும்ல, அதை சுற்றி குமிச்சிருவாங்க. அதில் வந்து காக்கா குருவியெல்லாம் பழம்லாம் எடுத்து வந்து போகிறதா வெறும் மரமாக தான் இருக்கும் சுற்றி. அதில் வந்து தார் ரோடு கிடையாது, மண் ரோடு. ஏன்னா தார் ரோடு போட்டால் பெரிய பெரிய மிஷின் வரும், அது வந்து தார் ரோடு உடஞ்சி போயிடும். அதனால் ஃபுல்லாக மெயின்ஸ் ஃபுல்லாக மண் ரோடு தான் இருக்கும். இந்த பாருங்கள், பஸ்ஸு சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த கண்ணாடி வழியாக பாருங்கள், மெயின்ஸ் ஃபுல்லாக தெரியும் பாருங்கள். முதல் சுரங்கம் ஃபஸ்ட் மெயின்ஸு 1A. இங்கே தான் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டில் நின்று பார்த்தா ஃபுல்லாக தெரியும். கறி தோன்றது, எடுக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே தெரியும். மனுஷங்கள்லாம் எறும்பு மாதிரி சின்ன சின்னதாக தெரிவாங்க. வண்டியெல்லாம் சின்ன சின்னதாக தெரியும். இறங்கி நம்ம பார்க்க முடியாது. அந்த வியூ பாயிண்ட்ஸ் காட்டினால அதில் நின்று தான் பார்க்கலாம். இறங்கிலாம் நம்ம பார்க்க விட மாட்டாங்க, அவ்வளோடு கிடையாது. சுற்றி இப்படி தான் மரமாக இருக்கும். இந்த மண்ணை கொட்டி கொட்டி அதில் பாருங்கள், செம்மண் தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள். கறி எடுத்துப்போம், மண் நோண்ட மண் வரலாம். அந்த மண் தான் இது. இது பாறை மாதிரி ஆயிடுச்சு, மலை மாதிரி. அதுக்கு மேலே வெறும் மரமாக, செடியாக, கொடியாக கிடக்கு பாருங்கள். இது வந்து மழை டைமில் என்ன பண்ணால் கரைஞ்சி அந்த சைடில் வந்து எஃப் டைப் வீடு, அதிகாரிங்க வீடுங்களாம் இருக்குது, அங்கே கரைஞ்சி அந்த ரோடுக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஒரு அளவுக்கு தானே தாங்கும் மண். அதுக்கப்புறம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். உள்பக்கமும் விழும், வெளிப்பக்கமும் விழும். வேலை செய்கிறவங்க மேலேயும் விழ சான்ஸ் இருக்குது. ஆனால் மழையில் வேலை பார்க்க மாட்டாங்க. சுற்றி இப்படி தான் பாருங்கள், வெறும் மண்ணோடு மரமாக தான் இருக்கும். நீங்களும் வாங்க பார்க்கலாம், யார் வேணால் வரலாம், போகலாம். 40 ரூபா தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். முன்னாடியே சொல்லணும், ஒரு நாளுக்கு முன்னாடியே. இப்படி தான் மெயின்ஸ் இருக்கும். பஸ் மெயின்ஸ் 1A இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மண் தான், மண் மேடு தான். கறியை தோண்ட மண் உரெல்லாம் அந்த மண்ணை சுற்றி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் கால் வச்சா உள்ளே வாங்கிடும், வாங்கிடும். இது உள்ளே போய்டுவோம். உள்ளே அலௌட் கிடையாது. பஸ்ஸுக்குள்ளேருந்து தான் வீடியோ எடுத்தேன், அதனால தான் அலையாக வருது. வெளியிலேருந்து இறங்கி எடுக்க விட மாட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்தால் விவசாயமும் பண்ணுறாங்க பாருங்கள். மெயின்ஸுக்குள்ளே விவசாயமும் பண்ணுறாங்க பாருங்கள். வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்கோம். காய்கறிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வௌவாலும் நிறையா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து யாரும் வரமாட்டாங்கன்னா வௌவால் நிறைய. அப்புறம் க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல, பஸ்ஸில் இறங்கி எடுக்க முடியல, இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் தூரத்துலேருந்து எடுத்த பஸ்ஸில் போகிறப்ப எடுத்தோமா வௌவால் தலைக்கில் எவ்வளோ தொங்குது பாருங்கள். இதை வீடியோ நீங்கள் க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தா தெரியும், ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். நிறைய வௌவால் வந்து பெரிய பெரிய வௌவாலாக தொங்கும். ஏன்னா மெயின் ஸ்கூல் அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, அதனால் வௌவால்லாம் அப்படி தொங்கும். இப்போ பாருங்கள், கறி கன்வேயர் பெல்ட்டு போதா, கறியை வெட்டி வெட்டி சேமித்து வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கறி பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின்ஸு 1A நெய்வேலி லிக்விட் கார்ப்பரேஷன் சுரங்கம் 1. இதில் தான் எல்லா ஊருக்கும் கரண்ட் அனுப்புகிறாங்க. நெய்வேலி லிக்விட் கார்ப்பரேஷன்லேருந்து தான் பாருங்கள். இதான் மரம் பாருங்கள். இங்கெல்லாம் வீடு இருந்தது, இப்போ வீடு இல்லை, எல்லாம் மரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். தண்ணி பாருங்கள், பதப்படுத்திய தண்ணியை தான் இந்த கறிக்கு மேலே விடுவாங்க. ஏன்னா